ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனசேகரன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, ப்ரௌசிங் சென்டர்ஸில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது வந்து கவுன்சிலிங் டைமில் ப்ரௌசிங் சென்டரில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி, உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி, உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் இயரில் நடந்த சில சம்பவங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் இயரில் நடந்த சில சம்பவங்கள் இந்த இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொன்ன சில விஷயங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உஷாராக ஆயிக்கிங்க. ஓகேங்களா? உஷாராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது என்ன மாதிரியான சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா? சில ப்ரௌசிங் சென்டர்ஸில் அவங்க வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்படி அப்ளை பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. பிறகு வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் எல்லா ப்ரௌசிங் சென்டரையுமே நம்ம வந்து தப்பு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? சில ப்ரௌசிங் சென்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸோடைய அலட்சியம். கண்டிப்பாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய அலட்சியம் தான். சரிங்களா? இது வந்து ப்ரௌசிங் சென்டருடைய தவறு அப்படின்னு சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸோடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸோடைய அலட்சியம், பேரண்ட்ஸோடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தவறு. ஓகேங்களா? நம்ம வந்து அதுக்காக வந்து ப்ரௌசிங் சென்டரில் நடக்கக்கூடிய அவங்கள வந்து நம்ம ஒரேடியாக தவறும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் தவறு நடக்கிறதுக்கு இடம் கொடுக்குற பட்சத்தில் அவங்க தவறு செய்கிறாங்க. ஓகேங்களா? அந்த தவறு நடக்காமல் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க நம்மளுடைய தவறாக இருக்கும் பொழுது நம்ம தான் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்யணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரௌசிங் சென்டர்ஸில் சில பேர் வந்து இந்த கவுன்சிலிங்காக கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து மொபைலில் பண்ண முடியாது, கம்ப்யூட்டரில் போய் பண்ணோம் அப்படின்னோம்னா ப்ரௌசிங் சென்டர், அதாவது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்ம மொபைலில் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, அது வந்து ப்ரௌசிங் சென்டரில் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் இல்லை, பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல ப்ரௌசிங் சென்டர்ஸ் நோக்கி எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போகும் பொழுது நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்காவாக ஒரு லிஸ்ட்டோடு போங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதாவது வந்து இந்த காலேஜ் உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத, உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அனலைஸ் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து போகும்பொழுதே ஒரு லிஸ்ட்டோட போகணும். சில மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ண தெரியும். சரிங்களா? ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் பற்றின ஒரு நாலேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த காலேஜ், எந்த கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? அவங்களுடைய வேலை என்ன? நீங்கள் போனீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்லைனில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்கள் போய் அங்கே செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் ப்ரௌசிங் சென்டர். சரிங்களா? ஆனால் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரௌசிங் சென்டரை நாடி போகிறாங்க. சரிங்களா? அதாவது நீங்களே வந்து எனக்கு காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஆனால் சில ப்ரௌசிங் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்த ஒரு நாலேஜும் இருக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? ஆனால் சில குறிப்பிட்ட ப்ரௌசிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க வந்து அதை டாப்பில் வைக்கிறதா சொல்லி நம்மக்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு வந்து அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்கக்கூடிய அண்ணா தான் வந்து எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து டாப்பில் இதுதான் கிடைக்கும்னு சொல்லி அவங்க தான் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அவன் மார்க் அதிகமாக இருக்கும், ஆனால் அவன் கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய மார்க்குக்கு ஒர்த்தான ஒரு காலேஜாக இருக்காது. சரிங்களா? ஒரு 130 140 கட் ஆஃப்க்கு கிடைக்கக்கூடிய காலேஜாக இருக்கும். ஆனால் இவனுடைய கட் ஆஃப் வந்து 170 180 அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவன் அவேர்னஸ் இல்லாமல் அப்படி வந்து அவங்க ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து தெளிவாக இருக்கணும். இதில் வந்து நம்ம அவங்கள வந்து தப்பு சொல்லக்கூடாது. சரிங்களா? உனக்கு வந்து உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட் வேணும், நீங்கள் கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட் தான் பண்ணுறீங்க, உங்களால் மொபைலில் பண்ண முடியல,
நான் போய் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக லிஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய வேலை, சரிங்களா? அது வந்து ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்துருக்கிறவரு உங்களுக்காக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறது அவருடைய வேலை கிடையாது, சரிங்களா? சில பேர் வந்து இப்படியெல்லாம் போட்டுட்டு அவர் தெரிஞ்சு போட்டாரோ அல்லது தெரியாமல் பண்ணாரோ, ஆனால் தவறு கடைசியாக வந்து தவறு நடக்கும் பொழுது பழிய தூக்கி ப்ரௌசிங் சென்டர்காரர் மேலே போட்டுறது. ஓகேங்களா? எனக்கு அவர் தான் பண்ணாரு, அவர் தான் தப்பாக வச்சுட்டாரு, அவர் தான் இந்த காலேஜ் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பழிய தூக்கி ப்ரௌசிங் சென்டரில் இருக்கக்கூடியவர் மேலே போட்டுறது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு சார், எனக்கு வந்து அவர் தான் பண்ணாரு, அவர் இந்த காலேஜ் வச்சுட்டாரு, அவருக்கும் காலேஜுக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி விட்டுறது. ஓகேங்களா? அவர் யதார்த்தமா பண்ணிருக்கலாம், விஷயம் தெரியாம பண்ணிருக்கலாம், பட் அவரு கூட வந்து நீங்க ஒரு லிங்கை வந்து கிரியேட் பண்ணி விட்டுறது. சார், இவர் வந்து இந்த காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சாரு, அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த காலேஜோடைய நேம் கேள்விப்பட்டிருக்கலாம், சரி இந்த காலேஜ் நல்ல காலேஜா இருக்கும்னு கூட உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அவருக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அங்கே படிச்சிருக்கலாம், அல்லது வந்து முன்னாடி வந்த ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருக்கலாம். அதனால அவரும் வந்து அந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லி உங்களுக்கு அவராக ஏதாவது ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த காலேஜில் உங்களுக்கு காலேஜில் சீட்டுங்க அலாட் ஆகிருக்கலாம். நீங்கள் அங்கே போய் காலேஜை பார்க்கும் பொழுது அந்த காலேஜ் வந்து ஒன்றத்துக்கும் உதவாத காலேஜாகவும் இருந்திருக்கலாம், சரிங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு தவறு வந்து நீங்கள் அவர் மேலே சொல்லக்கூடாது, சரிங்களா? அந்த உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா ப்ரௌசிங் சென்டர்லேருந்து, அவர் மேலே நீங்கள் சொல்லக்கூடாது, சரிங்களா? தவறு முழுக்க நீங்கள் தான் காரணம். ஓகேங்களா? நீங்கள் போய் அதனால் நம்ம என்ன பண்ணோம், உங்களால் வந்து மொபைலில் பண்ண முடியல, நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் பண்ணணும், ஒரு சேவை மையத்தில் தான் போய் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட், இந்த காலேஜ் வந்து இந்த பிளேஸில், இந்த காலேஜ் வந்து செகண்ட் பிளேஸில், இந்த காலேஜ் வந்து தேர்ட் பிளேஸில், இந்த காலேஜ் வந்து ஃபோர்த் பிளேஸில், இப்படி இந்த 50 சாய்ஸஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் தெளிவான ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுவே க்ளோஸ் ஆயிரும்னு அவர் சொன்னால் கூட நீங்கள் வந்து அதை வந்து லாக் பண்ணிட்டு வந்துடணும், சரிங்களா? நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா அது வந்து ஆட்டோ லாக்கிங்கில் விட்டுறலாம். நீங்கள் வந்து சாய்ஸை லாக் பண்ணலினாலுமே அதுவே லாக் ஆயிரும், நீங்கள் விட்டுறலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் போய் லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைனல் பண்ணி லிஸ்ட்டை கொடுத்துட்டு சாய்ஸ் லாக் பண்ண பிறகு அதுக்கான பிடிஎஃப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும். ஓகேங்களா? என்னென்ன காலேஜை லாக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பிடிஎஃபை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வச்ச காலேஜஸ் நமக்கு கிடைச்சிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். சில பேர் வந்து காலேஜஸ் மட்டும் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் லாக் பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து சாய்ஸஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயோ சேவை மையத்திலையோ போய் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு நீங்கள் போய் சாய்ஸ் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வாங்கிட்டு வந்துடுங்க. என்னென்ன காலேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மாற்றமும் அவரால் பண்ண முடியாது, சரிங்களா? நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே எதுவும் செய்ய முடியாது, சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் தான் பண்ணணும், சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து சேவை மையத்தில் இருக்கக்கூடிய அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் வந்து அவங்கள பண்ணி கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை எனக்கு அவரு தப்பாக காலேஜ் வச்சுட்டாரு, அவர் அதை பண்ணலை, அவர் இதை லாக் பண்ணல, அதே மாதிரி இந்த அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறப்பெல்லாம் இந்த பிரச்சனை நிறையா வரும், சரிங்களா? காலேஜ் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து அதில் வந்து இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாது, சரிங்களா? அதுலேயே தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அதாவது வந்து அப்வேர்ட் மூவ்மெண்ட்டா அல்லது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயினா அல்லது மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டா அல்லது வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து டெக்ளைன் பண்ணுறோமா, கவுன்சிலிங் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து அது கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து தெரியாது எதை வந்து எந்த ஆப்ஷனை நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சரிங்களா? சில பேர்த்துக்கு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து டெக்ளைன் கொடுக்கலாம், எக்ஸிட் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ் வேண்டாங்கண்ணா அப்படின்னீங்கன்னா அவர் அப்வேர்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக அவர் டெக்ளைன் கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் எக்ஸிட் கொடுத்துட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் அதாவது சாய்ஸ் லிஸ்ட்டை வைக்கும் பொழுதும் நீங்கள் என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிடணும், லிஸ்ட்டோட கொண்டு போய் நீங்கள் நிற்கணும். அதே போல்
அந்த அடுத்த நாள் நமக்கு காலேஜ் வந்து நமக்கு அலாட் ஆன பிறகு எந்த ஆப்ஷன் கொடுக்கணும், அந்த 5 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா அவர்கிட்ட சொல்லிடணும். சரிங்களா? எல்லாமே நீங்களே பண்ணிருங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுவார். சரிங்களா? அதுக்கு வந்து அவர் பொறுப்பாக முடியாது. அதுக்கு வந்து நீங்க தான் பொறுப்பு. சரிங்களா? அந்த மாதிரி போன வருஷம் வந்து நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் நிறைய சொன்னாங்க. சரிங்களா? இந்த வருஷம் அந்த தவறு நடக்காம நீங்க அப்படிதான் ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஐடியாவை மாத்திக்கோங்க. உங்களுக்கான காலேஜஸை நீங்க லிஸ்ட் எழுதிக்கோங்க. நீங்க கண்டிப்பா வந்து ஒரு தேர்ட் பர்சன்ட்ட கொடுத்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜஸை நீங்க லிஸ்ட் அவுட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்க 20 சாய்ஸ் வைக்கிறீங்களா, 50 சாய்ஸஸ் வைக்கிறீங்களா, 100 சாய்ஸஸ் வச்சாலுமே நீங்க வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னென்ன காலேஜஸ் கவுன்சிலிங் கோடோட நீங்க வந்து அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த பேப்பர் கொடுத்து இதுல இருக்க மாதிரி சாய்ஸஸ் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்து நீங்க சாய்ஸ் வச்ச பிறகு ஒரு பிடிஎஃப் எடுத்து பார்த்து நீங்க வச்ச மாதிரி தான் அவர் வச்சிருக்காரா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? அதுக்கு மேல எந்த மாற்றமும் நடக்காது. சரிங்களா? அதே போல நம்ம அங்க சார் இப்படியெல்லாம் நடக்குமா, நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாமா, சில இடத்துல வந்து பெய்டுக்கு வந்து நிறைய வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்றாங்களே, பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு நமக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து அவங்களா பண்ணி தரதா சொல்றாங்களே, அங்கெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கக்கூடியது அதாவது வந்து உங்களுடைய ஓட் போடுறீங்க இல்லைங்களா, ஸோ நம்மளுடைய வாக்குரிமை மாதிரி தான். சரிங்களா? அதை வந்து நீங்க தான் போடணும். உங்களுடைய ஓட்டை நீங்க தான் போடணும். அதே போல உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க தான் பண்ணணும். சரிங்களா? நீங்க தான் பண்ணணும்னா நீங்களே பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சார் எனக்கு ஒரு பயமா இருக்கு, எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறவங்களை தேடி போறதை விட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கொடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுத்து நீங்க பண்ணலாம். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து அவர் தான் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாரு, எனக்கு கண்டிப்பா அவர் வந்து பெஸ்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவரை பண்ண சொல்லலாம். சரிங்களா? இல்ல அப்படியா அவரை சாய்ஸ் லிஸ்ட்டை சொல்ல சொல்லி நீங்களா பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, நான் வந்து பிளாங்கா இருக்கேன், எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவர்கிட்ட வந்து அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடிய பர்சனா இருந்தா நீங்க வந்து கொடுத்து பண்ணலாமே தவிர திடீர்னு போய் ஒரு தெரியாத ஒரு பர்சன்ட்டு கொடுத்தோ, நான் சொன்ன மாதிரி தான், நீங்க தெரியாத ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல கொடுத்தோ, இல்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல திடீர்னு ஒருத்தங்க கூப்பிடுறாங்க, இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க கூட கொடுத்து பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அது நீங்க வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க, நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஸோ முன்னாடி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஸோ உங்களுக்கு எந்த வகையிலையாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, நான் சொன்ன நாலேஜஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அவரை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணலாம் தாராளமா, தவறே கிடையாது. சரிங்களா? ஆனா வந்து உங்களுக்கு புதுசா ஒருத்தர் வந்து அறிமுகமாகறாரு, அவர் வந்து திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்து ஐடி கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்ல நீங்க வந்து நம்ம பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு அதை பத்தின நாலேஜ் இல்லாம வந்து திடீர்னு ஒருத்தட்ட கொடுக்கறது வந்து அது வந்து தவறான செயல். உங்களுக்கு சரியான காலேஜஸ் வச்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. உங்களுக்கான காலேஜஸ் ஆரம்பத்துல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும், உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி போன வருஷமெல்லாம் நடந்துச்சு. சார் எனக்கு வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போனேன், சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறாங்க, ஐடி பாஸ்வேர்டு கூட அவங்க வாங்குறதில்ல. சரிங்களா? ஐடி பாஸ்வேர்டு கூட அவங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. சார் எனக்கு பாஸ்வேர்டு கொடுத்தாங்க, எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்ட்டு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க சார் நான் ரெக்கவர் பண்ணுறது, சார் நான் அந்த மொபைல் நம்பர் நான் அப்போ கொடுக்கும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்தேன், கொடுக்கும்போது நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க. நம்ம வந்து முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காம உங்களுடைய மெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா?
ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த மாதிரியும் நிறைய நடக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களோட உரிமை. சரிங்களா? அந்த உரிமையை நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அந்த அப்படி யாருக்காச்சும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு பயம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, எனக்கு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க அடுத்தவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தால் நீங்க அதுக்கு ஒத்துழைக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு தெரியாத பர்சன் வந்து திடீர்னு ஒருத்தர் நான் பண்ணி கொடுக்குறேன், நான் இருக்கேன், நான் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலிங் பத்தி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன்ட்ட கண்டிப்பா நீங்க கொடுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ உஷாரா இருந்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு முக்கியமான டீட்டெயில்ஸோட நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.